நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க மென்னா வந்து மாஸ்குலினா இருக்கணும், உமன்னா ஃபெமினா இருக்கணும்ட்டு. ஆனா உண்மையாவே அப்படிதான் இருக்கணுமா? என்னைய பொறுத்த வரைக்கும் மென்னா மாஸ்குலினா இருக்கணும். ஆனா நீங்க நினைக்கிற மாஸ்குலின் கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அரகன்ஸா இருக்கணும், டாமினன்ஸா இருக்கணும், சிக்ஸ் பேக் வச்சிருக்கணும், ஆஸ்தெட்டிக் பாடி வச்சிருக்கணும், அப்பதான் வந்து ஒரு மாஸ்குலின் மென். நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்மளோட சோஷியல் மீடியாவும் அப்படிதான் காட்டுது, ஒரு மாஸ்குலின் பர்சன் தான் இப்படி எல்லாம் இருக்கணும். ஆனா உண்மையா சொல்லணும்னா மாஸ்குலின் பர்சன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட கோல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனே வந்தாலும் அதை வந்து காமா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட பர்பஸ்ல கிளியரா இருப்பாங்க. அவங்க வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதுதான் ஒரு மாஸ்குலின் பர்சன் கண்டிப்பா நம்ம டெவலப் பண்ண வேண்டிய குவாலிட்டிஸ். மாஸ்குலின் பர்சன் வந்து நம்மளும் இந்த குவாலிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணி நம்மளுமே ஒரு மாஸ்குலின் பர்சனா மாறணும்ன்றதான் என்னோட ஆசை. இந்த வீடியோல எப்படி ஒரு மாஸ்குலின் பர்சனா மாறுறது, எப்படி நமக்குள்ள ஒரு மாஸ்குலின் கேரக்டர் டெவலப் பண்றது தான் நான் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு क्वेश्चन, நான் என்ன மாஸ்குலின் பர்சனா மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க ஏங்கிட்டு இருப்பீங்களா இந்த கான்ஃபிடன்ஸ், அட்ராக்ஷன், ரெஸ்பெக்ட்க்குலாம் ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்க ஒரு மாஸ்குலின் கேரக்டர் டெவலப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். பிளஸ் நீங்க உங்களோட லைஃப்ல உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களோட லைஃபே இப்போ இருக்கிறத விட கம்ப்ளீட்லி வேற லெவல்ல சேஞ்ச் ஆகும். நீங்க உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு நியூவா இருக்கீங்க, இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம ஒரு மாஸ்குலின் பர்சனா மாறறதுக்கு பில்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து நம்மளை பத்தி ஃபுல்லி அவேர்டா இருக்கணும். அதாவது நீங்க வந்து எதுக்காக இந்த வாழ்க்கை வாழ்றீங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ன பண்ண போறீங்க, உங்களோட வேல்யூ சிஸ்டம்ஸ் என்ன, இதை பத்தி ஃபுல்லி அவேர்டா இருக்கணும். ஏன்னா ஒரு மாஸ்குலின் பர்சன் அவங்க வந்து லைஃப்ல என்ன பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ன பண்ண போறாங்க, அவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலயும் வந்து அவங்க ரொம்பவே கிளியரா அவங்களுக்கு எல்லாமே அவங்கள பத்தி தெரியும். ஆனா நமக்கு வந்து ஒரு கோல் இருக்கும், ஆனா நம்மளை பத்தி அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம பாட்டு கோ வித் த ஃப்ளோல நம்ம போயிட்டு இருப்போம். இப்படி இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒரு மாஸ்குலின் பர்சனா மாற முடியாது. நீங்க ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட பர்பஸ் என்ன, உங்களோட நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளான் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க வந்து அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு ஒரு கிளியரான பர்பஸ் இல்லை. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இருப்போம், நம்ம பாட்டு கோ வித் த ஃப்ளோ தான். நம்ம டெய்லி ஏஞ்சிப்போம். நம்மளோட இப்போ டிஸ்ட்ராக்டட் வேர்ல்ட்ல நம்மளும் டிஸ்ட்ராக்டடான ஒரு பர்சனா மாறி அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். பார்த்தா ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு என்னடா பண்ண ஒண்ணுமே வாழ்க்கையில பண்ணலையா அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இப்பயே உங்களோட கோல் என்ன, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நான் என்ன ஆக போறேன்றத ஒரு நாள் டைம் எடுத்து நீங்க யோசிச்சு எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு 100% எய்ம் பண்ணிருக்கீங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு 60% அச்சீவ் பண்ணா கூட நீங்க ரொம்ப ரொம்ப வே பெட்டரா உங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. செகண்ட், நீங்க ஒரு மாஸ்குலின் பர்சனா மாறணும்னு நினைச்சாலே உங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் மேட்டருங்க. பிசிக்கல் அப்பியரன்ஸ்னா நீங்க வந்து பார்க்கறதுக்கு சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்கணும், ஆஸ்தெட்டிக் பாடி வச்சிருக்கணும், இல்ல பாடி பில்டரா இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்க வந்து அந்த ஒபிசிட்டியா இருக்கிறது, ரொம்ப ஒல்லியா இருக்கிறது அப்படி இருக்காம இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏன்னா ஒரு மாஸ்குலின்றது வந்து ஸ்ட்ரென்த்தை தான் டினோட் பண்ணுது. நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். நம்ம ஒபிசிட்டியா இருக்கும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்க மாட்டோம், ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணணும், நம்மளோட பாடியை வந்து மூவ் பண்ணணும், நம்மள வந்து ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு மென்ன்றவங்க வந்து ப்ரொவைட் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம வெயிட்லாம் தூக்கணும், நம்மளால வெயிட்லாம் தூக்க முடியலன்னா உங்களை யாருமே ஒரு மாஸ்குலின் பர்சன் சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணாலே உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் போத் த வே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். தேர்ட், நம்ம ஒரு மாஸ்குலின் கேரக்டர் டெவலப் பண்ணணும்னா நமக்கு நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு எமோஷனலி வீக்கான ஒரு பர்சனா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட எமோஷன்ஸை நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால நிறைய இடத்துல வந்து வின்னே பண்ண முடியும். அதாவது நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் இருந்தாலும் அங்க வந்து நீங்க காமா இருந்து ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களால லைஃப்லயே வின் பண்ண முடியும். ஆனா நீங்க வந்து அவ்வளவு பெரிய ப்ரெஷரான சுச்சுவேஷன் உங்களால எமோஷனலி கண்ட்ரோல் பண்ண தெரியாம நீங்க வந்து அங்க பயந்துட்டு நீங்க வந்து ஒரு டிசிஷன் பேடான டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும். நம்ம ஒரு மென்னா எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மள வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, மாஸ்குலின் பர்சனா நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் வந்து யாராச்சும் ரொம்ப ட்ரிகர் பண்ணா கூட அவங்க வந்து அந்த இடத்துல காமா வந்து நக்கலா வந்து பதில் சொல்லுவாங்க. அதே தான் நம்மளும் டெவலப் பண்ண. நம்மள யாராச்சும் ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தா நம்ம வந்து எமோஷனலி வீக்கா இருந்து டேய் போடா அப்படி இப்படி நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தையை விட்டு ஒரு கான்ஃபிளிக்டா மாத்திடுவோம். அதுக்கு பதில் நீங்க ஒரு எமோஷனலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா அந்த பர்சனை எவ்வளவுதான் ட்ரிகர் பண்ணாலும் அந்த பர்சனை காமா ஹேண்டில் பண்ணி ஸோ அதாவது ஒரு மாஸ்குலின் பர்சனா மாறணும்னு நினைச்சா நம்ம ஒரு எமோஷனலி கண்ட்ரோல்டு பர்சனா இருக்கணும். ஃபோர்த், ஒரு மாஸ்குலின் பர்சன் வந்து எவ்வளவுதான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் எவ்வளவுதான் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல பிளஷர் கிடைச்சாலும் அதெல்லாம் சூஸ் பண்ணாம வந்து அவங்களோட பர்பஸை சூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட பர்பஸை விட்டுட்டு நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்மளோட பிளஷரை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க ஒரு மாஸ்குலின் பர்சனா மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கலாம், இன்ஸ்டன்டான பிளஷர் கிடைக்கலாம், அதெல்லாம் எனக்கு வேணாம், என்னோட கோல் தான் எனக்கு முக்கியம், என்னோட பர்பஸ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நீங்க சூஸ் பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஒரு மாஸ்குலின் பர்சனா மாற முடியும். ஃபிஃப்த், நம்ம ஒரு மாஸ்குலின் பர்சனா மாறணும்னு நினைச்சா இந்த 3 குவாலிட்டிஸை நம்ம வந்து டெவலப் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் ஸ்கில். உங்களை சுற்றி இருக்கிற கொஞ்சம் பீப்புளாக இருந்தாலும் அந்த பீப்புளை வந்து லீட் பண்ணி அந்த பீப்புளுக்கு எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க உங்களை கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல லீடர். நீங்கள் வந்து லீடர்னா பெரிய பொசிஷனில் இருந்தால் தான் லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிலாம் கிடையாது. உங்களை சுற்றி இருக்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் அந்த பீப்புளை உங்களுக்கு லீட் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட், உங்களை சுற்றி இருக்கிற உங்களை ட்ரஸ்ட் பண்ணி இருக்கிற பீப்புளை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ரொவைட் பண்ணும். தேர்டு, உங்கள் லைஃப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுங்க. மற்றவங்களை குறை சொல்லாமல், உங்கள் பேரண்ட்ஸ் மேலே குறை சொல்லாமல், உங்களோட சுச்சுவேஷனை குறை சொல்லாமல், உங்களோட என்விரான்மெண்ட்டை குறை சொல்லாமல் நீங்கள் ஓனர்ஷிப் எடுத்து அதில் ஓவர் கம் பண்ணி வின் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்னது எல்லாமே நமக்கு பிறந்த உடலாம் வராது, நம்ம தான் பில்ட் பண்ணணும். ஸோ பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், பில்ட் பண்ணுங்கள். உங்களோட கோல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட பாடியை பில்ட் பண்ணுங்கள், உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். ஓவர் த பீரியடில் நீங்களே ஒரு மாஸ்குலின் பர்சனாக மாறிடுவீங்க. இதுலேருந்து எந்த பாயிண்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். ஸோ எத்தனை பேர் எந்த பாயிண்டோட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் happier. Until this, bye. It's Vijay. Bye bye.